பனங்கா பனங்கா பனங்கா, செவ் பனங்கா, வெள்ளை பனங்கா, கருப்பு பனங்கா, வாங்கம்மா வாங்க. வாயா, ஏன் மூஞ்சே பாத்துக்கிற? காலி காட்டி மூஞ்சை மாரி சூப்பரா இருக்கும். கண்ட கண்ட பொருளை சாப்பிட்றதோட நுங்க வாங்கி சாப்பிட்டு பாரு, குங்குன்னு இருப்பேன். வா பனங்கா பனங்கா. யாரா அவன் காலில் காட்டி கத்திங்கிறவன்? எவன்னு தெரியலையே. எனக்காக எவன் சவுண்டு விட்றான்னு தெரியல எங்கள் ஏரியாவில். இது பனங்காவா? தம்பி என்ன ஊருப்பா நீ? பனங்கா வைக்கிற? பனங்கா ஒன்று கொடுப்பா, சாப்பிட்டு பார்ப்பான். வெள்ளை காய்ச்சல் வெட்டுங்கடா அப்படியே. மா பனங்கா பாக்குமாங்க, சென்னையில பனங்காவே கிடைக்க மாட்டேங்குது, நிறைய கிடைக்குதுமா. ஆமா பாப்பா, ஆமா பனங்கா சூப்பரா இருக்குது பார்க்க. பாரு ரோஸ் கலர்ல வேற இருக்குது பாப்பா. வா வாங்கி தரேன் வா. தம்பி பனங்கா கொடுப்பா. அம்மா ஒரு பனங்கா 150 ரூபா வேணா வாங்கிக்க. கொடுப்பா கொடுப்பா. 150 ரூபா. என்னது 150 ரூபாயா? சீர் வெட்டி வெட்டி பனங்கா பனங்கா வாங்கம்மா வாங்க. யோ யோ இரியா 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 யோ இரியா. பனங்கா 150 நீ மட்டும் வந்து கேட்ட, நீ மட்டும் எடுத்து சாப்பிட்டா அர்த்தம். கேட்ட 150 ரூபான்ற பனங்கா? ஆமா, மரத்துல ஏறி சும்மா வெட்டுறேன். காலைல 5 மணிக்கு போறோம். நம்ம கஷ்டப்பட்டு வெட்டுறான்னு கேட்டு பாரு இந்த பையனா. நீ மட்டும் எடுத்து சாப்பிடுற. நுங்க எடுத்து குத்த வச்சுக்க 300 ரூபா இப்பலாம். காசு கொடுக்காம போக கூடாது, ஒழுங்கா சாப்பிடு. ஏய் தம்பி, இந்த ஆளை பார்த்து நேரம் வாட்சா விடுறான், ஓடுற போறான். ஏமா என்ன வேடிக்கை காமிக்கிறாங்க, வந்து மூஞ்சை பார்த்து கிடக்குற. மூதேவி மூதேவி. பணங்க வாங்க தந்தது வாங்கி இல்லை போமா. அம்மா என்னம்மா மூஞ்சை பார்த்து நின்னுக்கிறீங்க? பணங்க வாங்க வந்தீங்களா இல்லை என் மூஞ்சை பார்க்க வந்தீங்களா? காலிங்காட்டி வந்துச்சுங்களா? பேசுமா என்ன ஏ பனங்கா வாங்க தாயா வந்தாங்க, வேற எதுக்கு வந்து உன்னை பார்க்க வந்தாங்க? டேடி பனங்கா கொடுக்காம உன் பக்கத்துலயே வச்சுக்கிற, எப்படி அப்புறம் இருக்கும்? ஏய் பல்லி மூஞ்சியே, நான் அப்பே சொன்னேன் ஒரு பனங்க 150 ரூபான்னு. வாங்க தந்தா வாங்க வாங்கலாம் போமா. பாப்பா பனங்க வேணுமானம்மா? இந்தாம்மா சாப்பிடுமா. குடி குடியா? இந்தா சாப்பிடு. ஏய் எல்லாரையும் பார்த்துன்னுறா. ஏன்டா என் உயிர் எடுத்துன்னு வர ஊர்ல இருந்து? கிளம்பி வந்துடுறானுங்க கட்டாயச்சி மோட்ல இருந்து. அவனுக்கு பாரு சீக்கிரம் வெட்டா. ஏண்டா இது பனங்க வாடா உங்க ஊர்ல? ஏண்டா என்னடா இப்படி பண்ணிக்கிற? என்னது இது பனங்கா எப்படி சாப்பிடு? ஓ நோ வரமாட்டேன்டே. ஏன்பா பண்ற? பனங்கா சாப்பிட்றேன்பா. பதில நோன்ற. யோ பனங்கானா எப்படி சாப்பிடணும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. அடப்பா இவன்டா குத்த மேலே கொடுத்து வாங்கி இவனே முடியலாம். இப்படி சாப்பிடணும். 150 ரூபா உங்க அண்ணனுக்கு. இந்தா ரெண்டாவது பனங்கா சாப்பிடு. ஏமா ஐயோ என் தாக்காரங்கன்னு காலிங்காட்டு. என்னம்மா தண்ணி எல்லாம் கீழே ஊத்துற? நல்லா சாப்பிடுமா. ஐயோ டக்கிங் கிடக்குது இந்த பொண்ணு. டேய் வெட்றா. ஐயோ பாட்டி வர மாதிரி. பாப்பா பனங்க வா 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 வா. அப்பா பனங்காவா? அம்மா இது பனங்கா இல்ல, முந்திரி கொட்டை. காலைல 6 மணிக்கு வெயில் காயுதுல்ல, காய வச்சு வெளிநாட்டுக்கு லோடு ஏத்துறேன். கேட்காம பாரு கேன பையனாட்டம். பனங்கா வைக்காம வேணுமானம்மா? ஒரு பனங்கா 150 ரூபா, ஒரு பனங்கா 150 ரூபா, ஒரு பனங்கா 150 ரூபா. என்னம்மா வேணுமா வேணாமா? அம்மாவா? யோ நாமளே அரமிட்டு குடி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறேன். இது என்ன சமோசாவா பீஸாவா பர்கரா? சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறேன்றா. பனங்காயா பனங்கா மரத்துல இருந்து நேரா வருது. அவ்வளவு மூலிகை, மன்னர்கள் சாப்பிட்டது. மண்ணாங்கட்டி சாப்பிட்டு பாரு. காசே கொடுக்க தேவை, காசே கொடுக்க தேவைன்னு இப்படி சாப்பிட்றான். அடா நொங்குக்கு பிறந்தவனே. துப்பு என் மூஞ்சல் துப்புடா. அங்க துப்புத்தே. ஏ ஒரு பேச்சு தான் சொன்ன சாப்பியா. உன்னை காதலிச்சே இந்தாப்பா இன்னொரு பனங்கா. ஏமா இதுக்கு முன்ன பனங்காய் நீங்க பார்த்தது இல்லையா? என்னம்மா மண்ணுல போய் சப்பங்கால் போட்டு உட்காந்துங்கிற? ஐயோ இவன் மீச உள்ளே பனங்கா போதுரா. எப்பா யோ 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 பொரிமா சாப்பிடியா? அங்கிளா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எதின் எனக்கு ஒரு பனங்கா குடியா? உனக்கு ஒரு பனங்காவா? தம்பி எல்லா பின்னாடி வந்த நீதான், ஆனா முன்னாடி போய்ங்கிறியா? சாப்பிட்றியா நோண்டி நோண்டி கீழே தள்ளுறியா? கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டான். ஆனா பனங்கா மூஞ்சி. हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? அங்கிள் பனங்கா சாப்பிட்டா கொடுங்க.
குடுக்குறேங்க. கேட்குறான் பாரு துணுங்கணும் நல்லா குழ குழ வழன்னு. தம்பி உன் கணக்கு 300 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேலே தாண்டி போகுது பார்த்து. 300 சொல்லிட்டேன் நான் வேற. நல்லா பிசா கொடுங்க எல்லாம் சின்ன சின்ன இது ஆஃபரு, சாப்பிடு ஆஃபர் தான். அம்மா நீ குழந்தைய குட்டி சாத்தானா பின்னாடி உட்காந்து சாட்டினேங்கிற. இருமா பணங்க வெட்டி தரேன். பணங்கனா இப்படி இதே பணங்கா வந்து இப்படி தான் இருக்கும், பல்லாங்குழி போட்டு ஆடுற மாரி தான். பின்ன எப்படி இருக்கும்? டேய் சாப்பிடலாம் ஊடுப்படா. அம்மா இதுங்க சாப்பிட்றது பார்த்தா நம்ம பசி கூட ஒரு பணங்க சாப்பிட முடியாது. ஒன்று நல்ல பணங்கா இருக்குது, சாப்பிடலாம். இது போல சாப்பாடு எங்க பார்க்கணும்? யோ வெட்டி கொடுப்ப நான் உட்கார்ந்தா நீ எடுத்து உறிஞ்சிக்கிற பணங்காய. பதில் பேசியா? நல்லா இருந்தால அம்மா இருமா, சின்ன குழந்தையா இருந்து பிடிக்கிற என்னம்மா உனக்கு பிரச்சனைப்பா? நீ பணங்கா சேல்ஸ் பண்ற ஆள் தானே? ஆமா. வெட்டி எங்க தானே கொடுக்கணும், நீ சாப்பிடுங்கற. ஏன் கஷ்டப்படுறோம் என்னைக்குமே சாப்பிடக்கூடாதா? லாஸ்டா சாப்பிடு. எப்படி நெல் அர்த்தம் எல்லாத்தையும் ஏற்றின கமிட்டிக்கு நாங்கள் சூசைட் ரைஸ் வாங்கி சாப்பிடணும். இது போல பணம் ஏற்றா உங்களுக்கு வெட்டி கொடுத்துடணும். நாங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற பிஞ்சு சாப்பிடணுமா? ஒன்றுமே இல்லாத உங்க ஏன் ஒரு பணம் சாப்பிட்டு வைக்க போகிறேன்? என் பொருள் நான் தான் முடிவு எடுப்பேன். நீ அப்புறமா பேசுவ எனக்கு பணங்காதாப்பா. தம்பி கம்முனிர் தம்பி, அந்த ஆள் மூஞ்சில அடிக்கண்டே பணங்காப்பா ஓ மூஞ்சில அடிச்சிட்டு போறேன். உனக்கு சட்னி ஆயிடும். அப்படி சொல்றேன். உனக்கு முன்னாடி வந்த நாங்க எங்களுக்கு கொடுக்காம உனக்கு மட்டும் வெட்டி வெட்டி கொடுத்துங்கறான். எப்படி துண்டுறான் பாரு, அது இல்லாம துணுது. ஏ உன்னாய அவனுக்கு குடுக்குற, நீ நல்லா துண்டுற, எங்களுக்கு கொடுக்க மாட்டற. உனக்கு வேணும் இந்தாம்மா பக்காவான பணங்கா சாப்பிடு. உள்ள சொத்தையா குடுக்குற. ஏமா உதிரிக்காம்மா சாப்பிடுமா. உதிரிக்காய் சாப்பிடுறது ரொம்ப லாபம், யாருக்கும் கிடைக்காது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பணங்கோல அப்படியே ஒரு காய் இருக்கா? எனக்கு இதுவரை யாரும் சொன்னதே இல்லைங்க. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நானே கொடுத்துறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பணங்காவா இந்தாப்பா சாப்பிடு வா. வெட்டிதாயா வெட்டவா? யோ என் வெட்டணும்லாம் ஜெயில் உலகிறான், நான் யாரையும் வெட்டது இல்லையா? என்ன பேசுறேன் நான் வரலையா? உன்னை நான் கூப்பிடவே இல்லையா? The next day. ஒரே இடம் விற்றா தான் நான் ஏமாத்திட்டு போடுங்க. நேற்று தான் ஏமாத்திட்டு போச்சுங்க, இன்னைக்கு யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. பணங்கா இந்த ஒரு கொலையை விற்று என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி வர வருவேன். பணங்கா நில்லு, இங்க வா. பணங்கா வரணும். பணங்கா கூப்பிட்றாங்க, போ வந்தா கூட்டு போ. பணங்காயாட்டு ஒரு மண்டையை வச்சுட்டு நம்மகிட்டயே நக்கல் பேசுறியா? நான் கோயம்புத்தூர்கார தெரியுமா? பணங்காய் எவ்வளோயா? அதுங்கிட்டே கேளியா? அதை தானே கூப்பிட்ட, என்னைய கூப்பிட்ட? ஓ கோயம்புத்தூர்காரன் தான் குசும்புக்காரன்னு நீ அதை விடவே இருப்பையாட்டுக்குது. ஓ தம்பி வாயா, பணங்காய் எவ்வளோயா? யோ பணங்காவிலே நெத்திடுவேன். தம்பி எனக்கு வீட்டுக்கு ஒரே புள்ள தான் சொல்லிக்கிறாங்க. இருக்கிற 1/4 சென்ட்டுக்கு அண்ணன் சொல்லிட்டு அடிப்பட பாக்குறியா? பணங்காய் தான் விலைக்கு கேட்டேன். இதுக்கு உங்ககிட்ட சொத்து வரைக்கும் கொண்டு விடுற, கடைசியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே கூப்பிடுவியா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸா? அப்போ ஏதுற முடிவோட தான் வந்துக்கிறியா? மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், நுங்கு மாரி குழன்னு ஆகிடுவான் எல்லாத்தையும். நான் நெக்கலடா. இவன் எங்க நொங்கு விற்கிற நாட்டு இல்ல, நொரண்டை இழக்கிற நாட்டு இருக்கிறா. எங்கிட்ட நொரண்டை என்ன நடக்கும் தெரியுமா? பார்க்கலாமாடா. ஏய் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி தெரியும்னா நொங்கு நோன்ற கையை அப்படி விட்டேன்னு வச்சுக்க, 2 கண்ணு நொங்கு மாரி எடுத்துருவேன். பள்ளி மூஞ்சி. எப்பா வெயிலுக்கு ஏதோ நொங்கு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு வந்த. நீ நொங்கையும் நோண்ட வேண்டாம், கண்ணையும் நோண்ட வேண்டாம், என்னை ஆளுடப்பா, நான் போறேன். யோ எங்க போறா? நொங்கு வாங்க வந்தா நொங்க வாங்கு, இல்லைன்னா வச்சுக்க நொங்கு எடுத்துருவேன். ஆளுடப்பா நான் போறேன். இல்லையா என்ன வெறுப்பேத்திங்கிறியா? நொங்கு வாங்க வந்துட்டு நொங்கு வேணா ஒன்று வேணான்ட்டு போறா. நேற்று காலையில் இப்படிதான் ஒரு செம கூட்டம் அல்லு நடிச்சு விட்டனா பாரு. நொங்க துண்ணை விட்டு காசை வாங்கிட்டு தான் வந்தேன். என்ன போய் புழு தகுது. இப்போ நீ நொங்க வாங்கலை, கழுத்து காணாம போடும். பணம் வர கை அடிச்சுன்னா வச்சுக்க கத்தி மாரி இருக்கும். வம்பு எதுக்கு? கொடுப்பா, கேட்கறது கேட்கறத கொடுக்குறானா? ஓகே, பொண்டாட்டிக்கு ஒரு பிரியாணி, பையனுக்கு ஒரு மட்டன் பிரியாணி, இந்த பொண்ணு சிக்கன் தான் பிடிக்கணும் 65, நம்மளுக்கு ஒரு ஹாஃபு சைடிஷ். ஓகே 2000 ரூபாய் இந்த கொலை வச்சுக்க. 2000 ரூபாய் இது கொலை? ஆமாம் இது கொலை தான். இந்த கொலையை வாங்கணும்னு வச்சுக்க, இங்கே கண்டிப்பாக ஒரு கொலை உயிர். கொலை வாங்கலைன்னா கொலை உழுக மாட்டிருக்குது. எதுக்கு வம்பு? பையனுக்கு பீஸ் கட்டுற காசு தான் இருக்குது.
இந்த பணங்காய் மண்டக்காய் என்னையே கொடுத்துடலாம். இந்தாப்பா. அந்த பயம் இருக்கட்டும், சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு மரம் ஏறி பாருங்க, நுங்கு 30 ரூபான்னா அப்படி மூக்கில் வச்சு பார்க்குறீங்க. அது ஒரு பீஸா 200 ரூபான்னா வாங்கி நல்லா சாப்பிட்றீங்கல்ல. போய் அப்படி அம்மா மனுஷனை வெறுப்பேத்தி போயான்னா போயிட்டான். நம்ம எது சொன்னாலும் கேட்குறான். யோ நாளைக்கும் நுங்கு வாங்க வா, நான் எடுத்துன்னு வரேன் 2 கொலை. என்ன நாளைக்குமா 2 கொலையா? என் பொண்டாட்டி என்னைய கொலையா அறுத்துருவா. போடா, இவனுக்கு வியாபாரமாகலன்னு என்னைய வந்து பிடிச்சிட்டு 2000 போனதும் இல்லாமல் நாளைக்கு வர்றதா? அப்படி நாளைக்கு அவகிட்ட போய் 2000க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் மனுஷனுங்களாடா இவனுக்கு எல்லாம். இது 2000 ரூபாயாமா? ஐயோ.